தற்போதைய அண்மை செய்தி. சென்னை அசோக் நகரில் உள்ள தனியார் பள்ளிக்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. இதனால் அப்பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது. சென்னை அசோக் நகரில் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த நபருக்கு போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இமெயில் மூலமாக தனியார் பள்ளிக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது. சென்னை அசோக் நகரில் உள்ள தனியார் பள்ளிக்கு இமெயில் மூலமாக வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிறது. வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த நபரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். கூடுதல் விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் ராம்குமார் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். வணக்கம் ராம்குமார். சென்னையில் உள்ள தனியார் பள்ளிக்கு இமெயில் மூலமாக வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக தற்பொழுது அங்கே நடைபெற்று வரக்கூடிய இந்த சோதனை பணிகள் எப்படி இருக்கு? விரிவான விவரங்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக சென்னை மட்டும் இல்லாமல் தமிழகம் முழுவதும் தனியார் கல்வி நிறுவனங்களை குறிவைத்து வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கும் சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே அண்ணா பல்கலைக்கழகம் உள்ளிட்ட பல்வேறு இடங்கள்ல மாதத்துக்கு 2 முறையாவது இந்த வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கும் சம்பவம் நடைபெற்று இருக்கிறது. இந்த நிலையில சென்னை அசோக் நகர் 16வது அவென்யூவில் செயல்பட்டு வரும் அன்னை வேளாங்கண்ணி மெட்ரிகுலேஷன் பள்ளியில் வெடிகுண்டு மிரட்டல் இமெயில் மூலம் விடுக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக அசோக் நகர் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று தற்போது சோதனை நடத்தி வருகிறார்கள். இந்த பள்ளியில சுமார் 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். இந்த நிலையில் பள்ளி செயல்பட்டு கொண்டிருக்கும் போதே இன்று பள்ளியின் முதல்வர் இமெயில் ஐடிக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுப்பதாக இமெயில் மிரட்டல் வந்திருக்கிறது. இதன் அடிப்படையில் தற்போது வெடிகுண்டு நிபுணர்களும் அசோக் நகர் போலீசாரும் சோதனை நடத்தி வருகிறார்கள். தற்போது இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. இந்த பள்ளியில் வெடிகுண்டு உண்மையில் வைத்திருக்கிறார்களா என்பது குறித்து பின்புதான் சோதனையின் முடிவில் தான் தெரிய வரும். தொடர்ச்சியாக இது போன்ற சம்பவங்கள் நடைபெற்று வந்தாலும் ஆனால் காவல்துறை இதுவரை கைது செய்ய சம்பந்தப்பட்ட நபர்களை கைது செய்யாமல் இருந்து வருகின்றனர். ஏற்கனவே குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கும் சம்பவத்தில் சென்னையை சேர்ந்த ஒரு பெண்ணை அகமதாபாத் போலீசார் சென்னை கைது செய்திருக்கிறார்கள். ஆனால் தமிழகத்தில் உள்ள பல்வேறு கல்வி நிறுவனங்கள், அரசு அலுவலகங்களுக்கு வெடிகுண்டு விடுக்கும் நபர்களை இதுவரை காவல்துறையினர் கைது செய்யாமல் காலம் தாழ்த்தி வருகிறார்கள். அவர்களை கைது செய்ய முடியாமல் தவித்து வருகிறார்கள். தொடர்ச்சியாக இது போன்ற சம்பவம் நடைபெற்று வரும் நிலையில் மீண்டும் ஒரு வெடிகுண்டு மிரட்டல் சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. ஸ்ரீகாமணி, கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் வந்தமைக்கு நன்றி ராம்குமார்.